This video is sponsored by BuyMode e-shopping app. ரம்லான் மாதத்தில் ஸ்பெஷலான நோம்பு கஞ்சி ஈஸியான மெத்தடில் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கஞ்சி அவ்வளோ சுவையாக வரும். ஸோ வாங்க அந்த கஞ்சிக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கஞ்சி குடிக்கிறனால நம்மளோட உடம்பு ஹீட் எல்லாமே குறைக்கும், குளிர்ச்சியாக வச்சுக்கும், வயிற்று வலி எல்லாமே வராமல் இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை? ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இது சூடானதுக்கப்புறம் ஜீரகம், பெப்பர், வெந்தயம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். எல்லாமே 1/4 டீஸ்பூன் மட்டும்தான். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெப்பர், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் சும்மா உங்களோட அளவு தான். ஒரு 4-3 எடுத்துக்கலாம். ஒரு பட்டை, முழு பட்டை, ஒரு ஸ்டார். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அதுவுமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி, புதினா தழை போட்டுக்கலாம். அது ஒரு கைப்புல் அளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ரெண்டுமே போட்டிங்க அப்படின்னா இன்னும் வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொத்தி பேஸ்டாட்டி எடுத்துட வேண்டாம். பேஸ்டாட்டி எடுத்திங்க அப்படின்னா கலர் வந்துடும். சும்மா ஒரு பேருக்கு ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசி பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பாசி பயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அது 2-3 தடவை பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த சமயத்தில் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் பாசுமதி அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி நல்லா எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை அதுக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு லிக்விடாக வரும். அரிசி போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. தக்காளி பாருங்கள் மசிவே இல்லை. இந்த டைமில் விசில் போட்டுடலாம். வரட்டும், ஒரு 5-6-7 விசில் வரைக்கும் வரட்டும். வந்தாச்சு. நம்மளோட கஞ்சி ரொம்ப சுவையாக வந்திருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிருக்க முன்னாடி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் நிறையவே ஊற்றிருக்கேன். ஒரு 5-6 டம்ளரே ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சமயத்தில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு கைப்புல் அளவுக்கு தேங்காய் துருவி இல்லை தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் முழு தேங்காய் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? முழு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கைப்புல் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தேங்காய் பால் கூட அரைச்சி கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே பெட்டர் தான். ஆனால் நான் இப்படி தான் போட்டேன். கஞ்சி சூப்பராக வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.